விழுப்புரத்தில் அரசு பேருந்தின் படியில் பயணம் செய்த மாணவர்களை தட்டி கேட்ட நடத்துனரை மாணவர்கள் தங்களது நண்பர்களை வரவழைத்து சரமாரியாக தாக்கியது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் தாமோதரன் இணைந்திருக்கிறார். தாமோதரன், வணக்கம். விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த விழுப்புரத்திலிருந்து பண்ருட்டி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் நேற்றைய தினம் பள்ளி மாணவர்கள் பயணம் செய்துள்ளனர். அவர்கள் படியில் பயணம் செய்தவாறே தரையில் காலை தீர்த்து கொண்டே பயணம் மேற்கொண்டு ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வந்த நிலையில் அவர்களை அந்த பேருந்தின் நடத்துனர் மதன் என்பவர் அவர்கள் தட்டி கேட்டிருக்காரு. அவர் படிக்கட்டில் பயணம் செய்தார்கள், ஆபத்தான முறையில் பயணம் செய்தார்கள் என அறிவுறுத்தியுள்ளார். இருப்பினும் அந்த மாணவர்கள் அதனை பேச்சை கேட்காமல் தொடர்ந்து படியில் ஆபத்தான முறையிலே பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதில் இந்த நடத்துனர் என்ன பண்றார், மதன் என்பவர் பள்ளி மாணவர்களை திட்டியுள்ளார். இதில் ஆத்திரமுற்ற மாணவர்கள் பண்ருட்டி சென்றவுடன் அவங்க சக நண்பர்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து அங்கிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அந்த பேருந்து நடத்துனர் மதன் என்பவரையும் நடத்துனர் ஓட்டுநரையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் மதனுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்திலேயே இந்த சம்பவமானது நடைபெற்றது. அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து நடத்துனர் மதன் உள்ளிட்ட ஓட்டுநர்கள் விழுப்புரம் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக பண்ருட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாகவும் போலீசார் இந்த மாணவரின் நண்பர்கள் உள்ளிட்ட தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்தும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளி மாணவர்கள் இந்த செயலானது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.